ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கேங்க. ஸோ ஹோசூர் பக்கம்லாம் போய் பாருங்கள். ஸோ கூலி திரைப்படத்துக்கு திரையரங்கு பார்த்தினாக்கா அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இது வந்து 2வது வாரத்தில் நுழையும் போது ரஜினி சாருக்கு பார்த்தினாக்கா திரையரங்கு அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கண்டிப்பாக பார்த்தே தீரணும். இது வந்து பார்த்தினாக்கா வேறு லெவல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஹிந்தியில் தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இப்போ இன்று வெள்ளிக்கிழமை 2வது வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்று 6500 ஷோக்கு மேலே ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து அவங்க அலாட் பண்ணது பார்த்தினாக்கா 6500 ஷோஸ்க்கு மேலே பாலிவுட்டில் ஹிந்தி பெல்ட்டில் மட்டுமே. ஸோ படம் ரிலீஸ் ஆகும் போது 3000 சில்லற ஷோஸாக இருந்தது. ஸோ இன்று 6000 சில்லற, அப்படியே டபுள் ஆகிருக்கு ஷோஸ்லாம். ஸோ இது எதை காட்டுதுனாக்கா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் இந்த படத்தை விரும்புகிறாங்க, அங்கே கூட்டம் கூடுது, டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்றதான் இதுக்கு வந்து ஒரே மீனிங்காக இருக்க முடியும். ஸோ அதுதான் இது வந்து பிரதிபலிக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த படத்தோடைய நடிகை, முக்கியமான நடிகை ரஞ்சிதாராம், அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அப்படின்றத அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக பார்த்தினாக்கா எதிர்பார்த்த ஒரு படம் இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வந்து கொடுத்துருக்கு. ஸோ மீம்ஸாக இருக்கட்டும், ட்ரோல்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து என்னோடய கேரக்டர்ஸ் வச்சு நிறைய விஷயங்கள் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் ரொம்பவே நன்றி. குறிப்பாக இந்த வாய்ப்பு வழங்கிய இயக்குனர் ரோகேஷ் கனகராஜுக்கு என்னோட ஸ்பெஷல் நன்றிகள். ஸோ லெஜெண்ட்ஸ் பலருடன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீன்ஸ் வந்து நான் ஆன் ஸ்க்ரீன் வந்து பகிர்ந்துட்டது எனக்கு ரொம்பவே ஒரு மறக்க முடியாத ஒரு தருணம் அப்படின்ற மாரி அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டது இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் வைரலாக போயின்னு இருக்குது. கண்டிப்பாக இவங்களுக்கு இதுக்கப்புறமேட்டா நிறையா பட வாய்ப்புகள் வந்து குவியும் அப்படின்றத நம்ம தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஹிந்தியில் இந்த படத்தோடைய அந்த தேட்டர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது தான் இப்போ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அதே போல் புக் மை ஷோவில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஹவர்லி அந்த புக்கிங்ஸ் எடுத்து பாருங்கள், அதெல்லாம் லட்சக்கணக்கில் மீண்டும் பார்த்தீங்கன்னாக்கா வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீக்கெண்ட் வந்துருச்சு. மீண்டும் இந்த வீக்கெண்டில் ரஜினி சார் மறுபடியும் ஒரு ரவுண்டு வருவார்னு நினைக்கிறேன். ஹவுஸ்ஃபுல் காட்சிகள் கண்டிப்பாக ஓட போகுது. இந்த அடுத்து வர 2 நாள் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய வசூலுக்கு ஒரு பெரிய ஒரு பூஸ்டராக இருக்க போகுது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.